ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மாரநாதா ரிவிவல் சர்ச் மூலமாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று தேவன் நம்மோடு பேசும் வார்த்தையானது சங்கீதங்களின் புத்தகம் 143 8வது வசனம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்பதாக. அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கனை பற்றி அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அமெரிக்காவின் 16வது ஜனாதிபதியாக இருந்தவர் இவர். அந்நாட்களில் ஒரு நாள் அதிகாலையில் மூத்த அரசு அலுவலர்கள் அவரை பார்த்து ஒரு முக்கியமான காரியத்தில் அவருடைய ஆலோசனை பெறும்படி சென்றிருந்தார்கள். அவரது அறையின் அருகில் சென்றபோது அவர் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தது போல் பேச்சு குரல் கேட்டது. ஆகவே இவரை தொந்தரவு செய்ய மனமில்லாமல் அவர் வரும் வரை பக்கத்து அறையில் காத்திருந்தனர். வெகு நேரம் கழித்து ஆப்ரஹாம் லிங்கன் வெளியே வந்தார். ஐயா, நாங்கள் காலை 5 மணிக்கே வந்துவிட்டோம். நீங்கள் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தீர்கள், ஆகவே காத்திருந்தோம் என்றனர். வேறு யாரும் அல்ல, நான் ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருந்தேன் என்று ஆப்ரஹாம் சொன்னவுடன் அவர்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். அவர்களது வியப்பை கண்ட ஆப்ரஹாம் சிறிது விளக்கம் அளித்தார். நான் சிறு பையனாக இருக்கும்போது காடுகளில் விறகு வெட்டி ஜீவனம் செய்து வந்தேன். என் பாட்டி தான் என்னை பராமரித்து வந்தார்கள். அவர்கள் எனக்கு ஒரு வேதத்தை கொடுத்து ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் எழுந்தவுடன் அதை தியானிக்க வேண்டும் என்றும் ஆண்டவருடன் மாத்திரமே முதலில் பேச வேண்டும் என்றும் கூறினார்கள். அந்த பாடத்தை இன்னும் விட்டுவிடாமல் முதலில் ஆண்டவருடன் தான் நான் பேசுகிறேன் என்றார். நாம் முதலில் யாரோடு பேசுகிறோம்? செய்தித்தாளோடா அல்லது தொலைக்காட்சி பெட்டியோடா அல்லது மற்றொருடனா? யாருடன் முதலில் பேசுவீர்கள்? அதிகாலை எழும்பும் பழக்கம் உண்டா? தொலைபேசி அழைப்போ அல்லது யாரோ எழுப்பிதான் நீங்கள் எழுவதுண்டா? இவர்கள் உங்களை எழுப்புவதற்கு முன்பே தேவனோடு உறவாடி அவருடைய பிரசனத்தில் மகிழ்ந்திருப்பீர்களானால் தூங்கி வழிந்த முகத்தோடு அல்ல, புன்சிரிப்போடு எழுந்திருப்பீர்கள். யாரையும் புன்சிரிப்போடு சந்திப்பீர்கள். அந்த நாளின் எல்லா காரியங்களிலும் நிதானத்தோடு யோசித்து செயல்படுவீர்கள். அன்று வரும் பிரச்சனையினால் பற்றப்பட்டு உங்கள் சமாதானத்தை இழக்க மாட்டீர்கள். கர்த்தரை நம்பி அவர் பொறுப்பில் விட்டு விடுவீர்கள். ஆம், அதிகாலை நேரத்தை அன்புடன் செலவிடுவது ஒரு இன்பமான வேலை. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்ற அழகான வசனம் நம் அனைவரோடும் பேசுவதாக. இந்த இடத்தில் நான் பார்ப்போம் என்றால், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறும்போது, அப்படி அவரை அதிகாலையில் நாம் தேடி கண்டடையும் போது நம்மை ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளாக தேவன் மாற்றுகிறார். ஏனென்றால் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் அவர் நமக்கு கொடுத்து நம்முடைய களஞ்சியங்களை நிரப்பி நீதியின் பாதைகளில் நம்மை நடத்துகிறார். உலக மனிதர்கள் யாருடனும் பேசும் முன்பே உலகை படைத்த தேவனுடன் பேசுவது எத்தனை பாக்கியம்! அந்த நாளை அவருடைய பொற்பாதத்தில் சமர்ப்பித்து அந்த நாளுக்குரிய கிருபைகளை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்க தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. ஆமீன். அல்லேலூயா.